நம்ப முடியாத எந்த சூழ்நிலையிலும் உங்களால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ப முடிகிறதா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திரும்ப சொல்லட்டுமா? நீங்கள் வேதமங்க தேடி வாசிங்க. யாரெல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தார்களோ அவர்கள் எல்லாருமே நம்ப முடியாத பயங்கரமான மோசமான சூழ்நிலையில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினார்கள். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் வாக்குத்தத்தங்களை நம்ப போகிறீங்க. அவன் எங்கெங்கே இருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். அவனை தூக்கி சிங்கக்கபிக்குள்ளே போட போகிறாங்க, சீருகிற நெருப்புக்குள்ளே போட போகிறாங்க. மார்த்தட்டி பேசுகிறாங்க. ஏன்? இந்த வார்த்தையை நம்பிட்டு அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ எந்த பிரச்சனையில் இருக்கீங்க? கடன்காரங்க உங்களை ஓட ஓட விரட்டுறாங்களா? ரைட். நீ என்ன செய்யணும்? என்னை ஒருவரும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ எப்படி எங்கள் விசுவாசிக்க முடியும்? நீ சத்தியத்தை சரியாக அறிந்தால் விசுவாசிப்பாய் மகனே மகளே, அது சாத்தியம். சீரும் நெருப்புக்கு முன்பதாக நாங்கள் எங்கள் தேவனை தவிர ஒருவரையும் வணங்க மாட்டோம் என்று அந்த எபிரேய வாலிபர்களால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை நம்ப முடியுமானால், அதுதான் என்னுடைய கேள்வி. ரைட்? உன்னால் முடியும் மகனே, உன்னால் முடியும் மகளே. நீ துர்ச்செய்தியை கேட்குறா, சத்தியத்தை தவறாக போதிக்கிறவனுடைய செய்தியை கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரால் உன்னை நேசிக்க முடியாது, ஏன்னா உன் ஜெபம் போதாது, உன் பரிசுத்தம் போதாது, நீ பைபிள் வாசித்தது போதாது. அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ். நீ என்னென்னலாம் கிரியை செய்கிறியோ அதன் அடிப்படையில் தான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவது கார்னல் மைண்டு, ஜென்ம சுபாவம். ரைட்? நீ விசுவாசித்தால் நீ நீதிமான், நீ விசுவாசித்தால் நீ பரிசுத்தவான், நீ விசுவாசித்தால் நீ பரிபூர்ணமானவன் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டே இருங்கள். உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை சர்வசாதாரணமாக செய்வீர்கள். அவர் செய்ததை விட பெரிய அற்புதம்னா என்ன? லெட் அஸ் டாக் ப்ராக்டிக்கலி. அவர் என்ன செய்தார்? தண்ணீர் மேலே நடந்தார். அப்போ நீ என்ன செய்வா? தண்ணீர் மேலே என்ன செய்வா? கிரிக்கெட் விளையாடுவா. தண்ணீர் மேலே பாய் போட்டு படுப்பா. தட் இஸ் த டிசைர் அண்ட் த டிசைன் ஆஃப் த லார்ட். ஆமாம், வேதத்தில் வாசிங்க. 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய நிழல் பட்டு சுகமாச்சின்னு ஒரு வசனமும் இல்லைங்க. ஆனால் பேதுருடைய காலத்தில் இருந்தவர்கள் அதை விசுவாசித்தார்களா? எதை விசுவாசித்தாங்க? எப்பா, பீட்டர் இஸ் அ பிஸியஸ்ட் மேன், அவர் நிறைய அற்புதம் செய்யணும், பைபிள் வேறு எழுதணுப்பா, அவர் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் இந்த வெயிலில் கடத்துங்க. எத்தனை பேரை கடத்துகிறாங்களோ தெரில. நம்ம ஆள் ஜம்முனி வர்றாரு, ஜம்முனி நடக்கிறாரு, டக்கு 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 சுகம். அதில் எழுதியிருக்கிறது எல்லாரும் சுகம் அடைந்தார்கள். அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது சாத்தியம். அது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆகுன. சிலர் கேட்கல, அங்கிள் எனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அருமையான மகனே மகளே, உன்னை ரட்சித்தது அதே விசுவாசம்தான். அந்த விசுவாசம் போது. எந்த விசுவாசம்? நீ காணாத இயேசுவை இவர் கர்த்தருடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறே, இட் இஸ் மோர் தென் எனஃப். அவர் என்னப்பா சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? கடுகு அளவு விசுவாசம் கேட்டாரா? கப்பல் அளவு விசுவாசம் கேட்டாரா? தும்மா தோண்டு இல்லை, கடுகளவு தான் கேட்டார். நான் சொல்லட்டுமா உன்னை பற்றி? உனக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு? கப்பல் அளவு உனக்குள்ள விசுவாசம் இருக்குது. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால இந்த நாள்லேருந்து நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்து இயேசு செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக ஞானம் உண்டாவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, தங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் தங்களுக்குள்ள இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.